ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்பிகா ஹோம் மேக்கர். இது ஃப்ரைடே ஈவினிங் ஆஃபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வரதுக்கு ஒரு 7 மணிக்கு மேலேயே ஆகிடுச்சு. போகும்போது ஸ்கூட்டியில் தான் போனேன். ஆனால் ரொம்ப லேட் ஆகிடுச்சு, இருட்டிடுச்சுன்னு வரும்போது ஸ்கூட்டி அங்கே ஆஃபீஸ்லேயே போட்டுட்டு ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு வந்தாச்சு. நம்ம அடிக்கடி ஒரு வார்த்தை ஒன்று கேள்விப்படுவோம் இல்லையா, இது ஒரு வாழ்க்கை, இது நம்ம மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துடணும் அப்படிலாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா, கேள்விப்பட்டிருப்போம். இது எக்ஸ்ட்ராவாக போடணுன்னா ஆரோக்கியமாக வாழணும், வியாதியே இருக்கக்கூடாது, ஆரோக்கியமாக வாழணும், கடனே இருக்கக்கூடாது, கடன் இல்லாமல் அடுத்த ஜெனரேஷனுக்கு நம்ம கடனே இருக்கக்கூடாது, அந்த மாதிரி தான் இருக்கணும். அதாவது தூங்குனா நிம்மதியாக தூங்கணும், ஏந்திரிச்சா நிம்மதியாக எழுந்துக்கணும், அந்த மாதிரி தான் இருக்கணும். சாதாரண வாழ்க்கை. நேற்று வரைக்கும் எங்கள் கூட நல்லா ஆஃபீஸை சிரித்து பேசிகிட்டு இருந்த ஒரு ஸ்டாஃப் இன்றைக்கி காலையில் இல்லை. இன்றைக்கி காலையில் ஆஃபீஸ் போனது ஒரே கும்பல், எல்லாம் ஒரே இடத்துல கூட்டம் கூட்டி பேசிகிட்டு இருந்தாங்க. என்னென்னு அப்புறம் தான் எனக்கு தெரிய வந்தது. ஏன்னா நான் புது ஸ்டாஃப், அவங்கெல்லாம் ஆரம்பத்துலேருந்தே இருந்த ஸ்டாஃப். ஸோ நாங்கள் ஒரு 2 பேர் தான் புதுசாக சேர்ந்துருக்கோம் இல்லையா, ஸோ எங்களுக்கு தெரியாது. ஸோ பேசிகிட்டு இருக்கும்போது நேற்று வரைக்கும் நல்லா தான் இருந்துகிட்டு இருந்தார், எங்கள் கூடலாம் பேசிகிட்டு தான் இருந்தார். ஸோ அது இன்றைக்கி காலையில் சடனாக இந்த சைலண்ட் அட்டாக்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி வந்திருக்கு. ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகும்போது இறந்துட்டாராம். இப்போ நிறையா நான் ரீல்ஸ்லலாம் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சின்ன குழந்தைங்க கூட இந்த ஹார்ட் அட்டாக்கில் இறந்து போயிடுறாங்க. ஸோ அப்புறம் ஜிம் பண்ணிகிட்டு இருக்கும்போது, டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது நிறையா நம்ம பார்க்குறோம். இது ஏன் இப்படிலாம் நடக்குதுன்னு நமக்கு தெரியல. நம்ம நினைக்கிறோம் நம்ம ஆரோக்கியமாக இருக்கோம், நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இல்லை, நம்ம உடம்புக்குள்ளே ஏதோ ஒரு சேஞ்சஸ் நடந்துட்டு தான் இருக்குது. ஏன்னா அந்த லைஃப் ஸ்டைல் அந்த மாதிரி ரொம்ப பிஸியாக மாறி போச்சு. அதான் டயபெட்டிக்லாம் வரதுக்கு காரணமே. அதே மாதிரி இப்போ இறந்தவர் கூட டயபெட்டிக் பேஷண்ட் தான். ஸோ நம்ம ஆன்சிஸ்டர்ஸ் தான் சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, உணவே மருந்து அப்படி சொல்லிட்டு. அது அளவோடு சாப்பிடணும், அவ்வளோதான். ஸோ அளவோடு சமைச்சிட்டு அளவோடு சாப்பிட்டா முடிஞ்சு போச்சு. அதாவது அன்றைக்கி லஞ்சுக்கு சமைச்சோன்னா லஞ்சோடு முடிஞ்சு போயிடணும். ஸோ அந்தளவு கொஞ்சமாக சமைச்சா போதும். பத்தலைன்னா கூட பரவாயில்ல, நிறையா செஞ்சுட்டு அது மிச்சம் வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு அடுத்த நாள் சாப்பிட்றது எல்லாமே நல்லது கிடையாது. ஸோ ஃப்ரிட்ஜில் எதெல்லாம் வைக்கணும் அதெல்லாம் தான் வைக்கணும், சும்மா எல்லாத்தையும் வைக்கக்கூடாது. இப்போ எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா, எங்கள் ஆஃபீஸில் வேலை செய்கிற ஒருத்தங்க 2 நாளைக்கு முன்னாடி வச்சு சாம்பார்லாம் எடுத்துகிட்டு வராங்க ஃப்ரிட்ஜ்லேருந்து. நான் சொல்லிகிட்டே இருக்கிறது அந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சுலாம் சாப்பிடக்கூடாது, அன்றைக்கி சமைச்சு அன்றைக்கி முடிச்சிடுங்க, எதுவாக இருந்தாலும் ரைட்டு அப்படின்னு. அவங்க ஒன்று கேட்குற மாதிரி தெரியல. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஒன்று கம்பல்லாம் பண்ண முடியாது. சரி ரைட் அப்படின்னு சொல்லி விட்டுறது. ஸோ இன்றைக்கி நான் ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வந்தப்போ இதெல்லா கதையும் என்னோடய ஹஸ்பண்ட் கிட்டலாம் சொல்லிட்டு இருந்தேன், இது மாதிரி ஆயிடுச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களும் சின்ன வயசு தானே, 48 வயசு தான் ஆகுது, அவ்வளோ ஒன்றும் ஏஜானவரெலாம் கிடையாது. இப்போ வயசானவங்க அப்படின்னா கூட சொல்லலாம், ஓகே ஆயிடுச்சு, இப்போ ரொம்ப ஏஜ் ஆகிடுச்சு, போகிற காலம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லலாம். இப்போ இவங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சது. ஸோ அதனால் உணவே மருந்துங்க மாதிரி அளவோடு சமைச்சு அளவோடு சாப்பிட்டா நல்லது. அதே மாதிரி ஹெல்த்தியாக இருக்கிறத தவிர வேறு எந்த சொத்துமே நம்ம கூட இருக்காது. பணம் கூட வரும் போய்டும், ஆனால் ஆரோக்கியம் கூடவே இருந்ததுன்னா நம்ம என்ன வேணாலும் சாதிக்கலாம், எல்லாத்தையும் சாதிக்கலாம். அந்த மாதிரி தான் இந்த கொரோனா பீரியடில் பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு காசு இருக்குது இல்லை அதெல்லாம் யாரும் யோசிக்கல. எனக்கு கொரோனா வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எவ்வளோ கான்ஷியஸாக இருந்தோம் ஒவ்வொருத்தரும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த காசெல்லாம் 2வது பட்சம். எனக்கு காசு நிறையா இருக்குது, எனக்கு கொரோனா வந்தால் ட்ரீட்மெண்ட் எடுத்துப்பேன் யாரும் யோசிச்சோமா கிடையாது. எல்லோரும் இந்த எனக்கு வந்துடக்கூடாது, இந்த ஹெல்த் கான்ஷியஸில் பயந்தோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் ஹெல்த்துங்கிறது அவ்வளோ முக்கியம். ஸோ இதெல்லாம் நம்ம அடுத்த ஜெனரேஷன் இதை ஃபாஸ்ட் ஃபுட்டெல்லாம் திங்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் இதெல்லாம் எடுத்து சொல்லி புரிய வைக்கணும். ஸோ அவ்வளோதாங்க, வாழ்க்கைங்கிற சக்கரமே நம்ம ஆரோக்கியம் இருக்கிற வரைக்கும் தான் ஓடும். அதுக்கப்புறம் நின்று போயிடுச்சுன்னா முடிஞ்சு போச்சுக்காது, அவ்வளோதான். ஸோ இது இவரை பார்த்து நிறையாவே எனக்கு தெரிஞ்சுது. ஏன்னா தேவைக்கு தான் சம்பாதிக்கணும், நமக்கு இதான் தேவை நமக்கு தெரிஞ்சு போச்சு, ஃப்யூச்சருக்கு இதெல்லாம் தேவைன்னு தெரிஞ்சு போச்சு, அதுக்கு சம்பாதிக்கலாம், தப்பே கிடையாது. ஆனால் ஆடம்பரமாக இருக்கணும், அதுக்கு சம்பாதிச்சோம் அப்படின்னா நமக்கு எங்கேயாவது போய் நிற்போம். ஏன்னா யார் வீட்லேயாவது இப்போ நிறைய நகை வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு நிம்மதியாக தூங்க முடியுமா, எப்போ என்ன ஆட்டையை போடுவாங்கன்னு ஒரு பயமாகவே இருக்கும் இல்லையா. காசு நகையெல்லாம் வச்சுருந்தா எப்போதாலும் பிஸியாகவே ஓட வேண்டிய தூங்குற நேரம் ரொம்ப கம்மியாக போயிடும். ஸோ எல்லோரும் ஹெல்த் பார்த்துக்கோங்க. எப்படி அவங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.